ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மானிட்டைசேஷன் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக மானிட்டைசேஷன் எலிஜிபிளில் வரப்போகிற முக்கியமான மாற்றம் என்னென்ன, இந்த மாற்றம் எப்போத்திலிருந்து அமலுக்கு வரப்போகுது, இதனால் ஏற்கனவே மானிட்டைசேஷன் கிடைச்ச சேனலுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, புதுசாக மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு என்னென்ன மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த புதிய அப்டேட் எல்லாமே 2027 தான் வரப்போகுது. அதுவும் எந்த தேதியிலேருந்து வரப்போகுது அப்படிங்கிறதையும் வீடியோவோட முடிவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மானிட்டைசேஷனில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். யூடியூப் மானிட்டைசேஷனை பொதுவாக 2 விஷயமாக நம்ம பிரிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஃபேன் ஃபண்டிங் பொறுத்த வரைக்கும் இதில் சேனலோட மெம்பர்ஷிப், சூப்பர் தேங்க்ஸ், அப்புறம் சூப்பர் சேட், சூப்பர் ஸ்டிக்கர், ஷாப்பிங் இப்படின்ற ஃபீச்சர்ஸ் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபேன் ஃபண்டிங் எலிஜிபிலிட்டியில் 2027 ஏதாவது சேஞ்சஸ் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ இருக்கிற எலிஜிபிலிட்டியில் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே இந்த மானிட்டைசேஷன் ஃபீச்சருக்கு நம்ம எலிஜிபிள் ஆக முடியும். 2027லையும் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் மட்டுமே போதும். இதில் எந்த சேஞ்சஸும் தேவையில்லை. அதே மாதிரி வாட்ச் ஹவர்ஸ் அப்புறம் ஷார்ட்ஸ் வியூஸ் தொடர்பான எலிஜிபிலிட்டிலையும் இங்கே மாற்றம் இல்லை, சரிங்களா? அதாவது கடந்த 365 நாளில் 3000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா கடந்த 90 நாளில் 3 மில்லியன் பப்ளிக் ஷார்ட் வியூஸ் அப்படின்ற எலிஜிபிலிட்டி தொடர்ந்து இதில் இருக்கும். சரி, அப்படின்னா முக்கியமான மாற்றம் எங்கே தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த அப்டேட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம யூடியூப்பில் ஆட்ஸ் மூலமாக சம்பாதிக்கிறோம், கரெக்டுங்களா? அதை தான் ஆட் ரெவன்யூ அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வாட்ச் பேஜ் ஆட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஷார்ட் ஃபீட்ஸ் ஆட்ஸாக இருக்கலாம். இந்த ஆட் ரெவன்யூ மானிட்டைசேஷன் எலிஜிபிளில் தான் ரொம்ப பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்கலாம். இப்போ ஆட்ஸ் ரெவன்யூ மானிட்டைசேஷனுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுது. 2027லையும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்யூர்மெண்ட்டில் மாற்றம் எதுவுமே இல்லை. ஆனால் அடுத்ததாக இருக்கிற வாட்ச் ஹவர்ஸில் தான் ரொம்ப பெரிய மாற்றம் இருக்குது. இப்போதைக்கு கடந்த 12 மாதங்களில், அதாவது கடந்த 365 நாளில் 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் தேவைப்படுது. ஆனால் புதிய அப்டேட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதில் 8000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸ் கிரியேட்டருக்கு முக்கியமான மாற்றம் இருக்குது. இப்போதைக்கு கடந்த 90 நாளில் 10 மில்லியன் பப்ளிக் ஷார்ட் வியூஸ் தேவைப்பட்டு இருக்கு, சரிங்களா? ஆனால் புதிய அப்டேட் படி 20 மில்லியன் பப்ளிக் ஷார்ட் வியூஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு பதிலாக 8000 வாட்ச் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ்க்கு பதிலாக 20 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் ஷார்ட் வியூஸ் ரெண்டுமே ரொம்ப பெரிய சேஞ்சஸ். ஸோ இந்த அப்டேட் யூடியூப் ஹெல்ப்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்சஸ் எப்போத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னா 2027 February 1ஆம் தேதியிலேருந்து இந்த புதிய எலிஜிபிலிட்டி வரப்போகுது. அதாவது 2027 February 1ஆம் தேதிக்கு அப்புறமா புதுசாக ஆட் ரெவன்யூ மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறவங்க இந்த புதிய எலிஜிபிள் ரெக்யூர்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் இப்போவே மானிட்டைசேஷனில் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சேனலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அது ஆஸ் யூஷுவலாக ரன் ஆகும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிற டைமில் இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் சேனலை நீங்கள் மானிட்டைசேஷன் கம்ப்ளீட் பண்ணி அப்ளை பண்ணுறது நல்லது. ஏன்னா இது நீங்கள் டைம் டிலே பண்ணீங்க, இதுக்கு உங்களுக்கு டிலே ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் 8000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா February 2027 1ஆம் தேதிக்கு அப்புறமா நியூ எலிஜிபிலிட்டி ரீச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இதில் 8000 வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் 20 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற 4000 வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு மானிட்டைசேஷன் அச்சீவ் பண்ணணும்னு இருக்கிற நியூ கிரியேட்டர்ஸ் எல்லாருமே இப்போவே ஒரு நல்ல கண்டென்ட்டாக அப்லோட் பண்ண ஆரம்பித்து இமிடியட்டாக, அதாவது பிஃபோர் 2027 February 1க்கு பிஃபோராகவே நீங்கள் மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்களோட யூடியூப் கிரியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.